சும்மா எருசலேம்ங்கிற ஊருக்கு ஒரு ஹஸ்பண்டும் ஒரு ஒய்ஃபும் போனாங்களாமோ. எருசலேமா? சேலம் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன சேலம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன எருசலேம்? அதுவாமோ, இயேசுநாதரை ஒரு ஊர்ல சிலுவையில் அறைஞ்சாங்கல்ல, அந்த ஊரு தாண்டி எருசலேம். ஓஹோ, அங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போனாங்கன்னு சொன்னல, அது என்னாச்சு? அது ஏன் கேக்குற, அவரோட பொண்டாட்டி அங்கேயே இறந்து போயிடுச்சாண்டி. ஐயோ பாவம், அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அங்க ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் அவரை கூப்பிட்டுட்டு, நீ உன் பொண்டாட்டி இங்கேயே அடக்கம் பண்ணணும்னா உனக்கு 10,000 ரூபா ஆகும், உங்க ஊருக்கு கூட்டு போனா 10 லட்சம் ரூபா ஆகும், நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவங்க புருஷன் என்ன சொன்னாராம்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டியை நான் எங்க ஊருக்கே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். பாரு பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்ட்டு. நீ என்ன இருக்கிய? ஐயோ, அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. இயேசுவை சிலுவையில அறிஞ்சு 3ஆவது நாளே உயிர் தெரிந்து வந்துட்டாராம். அதே மாதிரி அவரோட பொண்டாட்டியும் உயிர் தெரிந்து வந்துருவான்னு சொல்லிட்டு தான் அவர் ஊருக்கே கொண்டு போறேன்ட்டாராம். அடப்பாவி, எப்படிலாம் யோசிக்கிறானுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.